தேடும் இதயங்கள் உறவில் வளரும் பாதையில் இதையின் இல்லம் கூடி வருகின்றோம். புதிய வாழ்வின் கொள்கையாய் மனித மாண்பு வருக வருக மனிதமே இணைவும் வாழ்வின் பள்ளியினில் தலைவன் இயேசு தலைமையில் தகர்க்கும் தீமை தடைகளை தேடும் இதயங்கள் உறவில் வளரும் பாதையில் புதிய வாழ்வின் கொள்கையாய் மனித மாண்பு பேணிடும் ஆற்றல் வேண்டி வருகின்றோம். இங்கு நமக்கெங்கே சமத்துவம், நாம் அடிமைகள், உலகில் நமக்கெங்கே உரிமைகள். அடிமை வாழ்வு வாழவா இறைவன் மனிதம் படைத்தார், அந்த கோலம் அழிக்கத்தான் தந்தை மகனை அனுப்பினார். அவர் வாழ்வில் நாம் இணைந்து புது யுகத்தின் பணி தொடர், புது யுகத்தின் பணி தொடர்வோம். எடுத்துமை அழைத்தோம் குலமே வருக, மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்று அழைத்தோம், திருப்பலி செலுத்திட வருகவென்று அழைத்தோம் ஒரு குலமே வருக, ஒரு குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைக்கும் இறை மக்களே வருக, மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைக்கும் இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட வருகவென்று அழைத்தோம், பலியினில் கலந்திட வருகவென்று அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பிளவுகள் இன்று சுயநலத்தின் அமைப்புகள், வீண் வாதங்கள், மனித பிரிவுகளும் நேரங்கள். உறவை பிரிந்து வாழவா உயிரை இழக்க துணிந்தார், அன்பு வேதம் மலரத்தான் தமது வாழ்வை பகிர்ந்தார். அவர் வாழ்வில் நாம் இணைந்து புது யுகத்தின் பணி தொடர், புது யுகத்தின் பணி தொடர்வோம். உதயம் தேடும் இதயங்கள் உறவில் வளரும் பாதையில் இறைவன் எல்லாம் கூடி வருகின்றோம். புதிய வாழ்வின் கொள்கையாய் மனித மாண்பு பேணிடும் ஆற்றல் வேண்டி இணைந்து வருகின்றோம்.
அவர் வாழ்வில் நாம் இணைந்து புது யுகத்தின் பணி தொடர்வோம். உதயம் தேடும் இதயங்கள் உறவில் வளரும் பாதையில் இறைவன் இல்லம் கூடி வருகின்றோம். புதிய வாழ்வின் கொள்கையாய் மனித மாண்பு பேணிடும் ஆற்றல் வேண்டி வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் முதல் வேத சாட்சியாக மரித்தவர் நம் புனிதர். அந்தி கதிரவன் மங்கி மறைந்த வேளையிலே அலைகடல் போல விரைந்து மேக கூட்டங்களாய் மிதந்து வண்ண கோலங்கள் போல் காட்சி தரும் புனிதரின் பக்தர்களே, இன்று நம்மை சந்தித்து சிந்திக்க செயலாக்க புனிதரை போல நாமும் வேத சாட்சியாய் வாழ்ந்திட இத்திருப்பலிக்கு அன்பாய் அழைப்பவர்கள் தீவு இறைமக்கள். தன்னை தாழ்த்தி வேண்டினால் விண்ணை தாழ்த்தி உதவி வரும் என்ற உயரிய வரிகளின் உன்னத புதையல் நம் புனிதர். கடற்கரை மண்ணுக்கு சொந்தமாகி இடியின் மகன் என கிறிஸ்துவால் அழைக்கப்பட பேறு பெற்ற மீனவர். இயேசுவின் புதுமைகளிலும் போதனைகளிலும் இறை அருளை சுவைத்த திருத்தூதர். ஐரோப்பா முதல் போர்ச்சுகல் வரை எதிரிகளின் சவாலை குதிரை மீது வந்து முறியடித்த நற்போர் வீரர். துன்ப கிண்ணத்தை துணிவுடன் ஏற்க, இறை அரியணையை சொந்தமாக்க, நற்செய்திக்காக திரு அவைக்காக தலை வெட்டப்பட்டு இரத்தம் சிந்திய முதல் திருத்தூதர். எனவேதான் திருவிவிலியத்தில் இவர்கள் பெற்றோருக்கு சிறப்பான இடம் உண்டு. உமது அரியணையில் ஒருவர் உமது இடப்பக்கமும் இன்னொருவன் வலப்பக்கமும் இருக்க வேண்டி பரிந்து பேசிய தாய் சலோமியின் தன்னிகரற்ற வாக்கு இத்தரணியில் நிறைவேறுகிறது நம் புனிதரின் சாட்சிய வாழ்வால். ஆம், வந்தோருக்கு புனித சந்தியாகப்பர் தயை காட்டும் அட்சய பாத்திரம். சாதி சமய பாகுபாடின்றி, இனகுல வேறுபாடின்றி, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பேதமின்றி உதவி புரிந்திடும் உத்தம வள்ளல். வருந்தி வேண்டி நிற்போரின் வருத்தம் நீக்கும் சரித்திர நாயகன். தாகமுள்ள மனங்களுக்கு ஜீவ நதி இவர். இருள் நிறைந்த மனிதர்களை ஒளிர்விக்கும் சுடர் விளக்கு இவர். பாதை தவறிய உள்ளங்களின் வழிகாட்டி நம் புனிதர். எனவே நமது தீவின் ஒளிச்சுடராய் இருந்து காத்து வரும் புனிதரின் புகழ் பாடும் நாம் அவரை போல இறை வார்த்தைக்கு சான்று பகரும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்களாய் நாமும் வேத சாட்சிகளாய் வாழ்ந்து அவர் பாத சுவடுகளில் பயணித்து இனி வரும் நாளெல்லாம் தொழில் வளமும் அருள் வளமும் புதுவாழ்வும் பெறுவோம் என்ற இறை நம்பிக்கையில் புனிதரின் பரிந்துரையோடு இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடே தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முறுதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யோவானுக்கு அருளப்பெற்ற திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 13 தொடங்கி 17 முடிய. யோவானுக்கு அருளப்பெற்ற திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 13 தொடங்கி 17 முடிய. இதன்பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான்
கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழி நடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தாய் நீ எல்லோ, கண்ணில் நீரோடு தேடும் பிள்ளை நான். கருவிலிருந்தே என்னை சுமந்தாய், கருவிலி போல் என்னை இதுவரை காத்தாய். இறையே தனியே அனுதினம் இருளில் பாரம் சுமந்து வாடும் என்னை தாலாட்டும் தாய் நீ. கண்ணில் நீரோடு தேடும் பிள்ளை நான். எல்லாம் தேடல் தானே, உன்னை தேடும் என் வாழ்வு வீணில் கரைந்திடுமோ. தேடி தேடி சோர்ந்தாலும் தேடல் தொடர்ந்திடுவே. தேடி தேடி சோர்ந்தாலும் தேடல் தொடர்ந்திடுவே. என் தேவன் நீ இன்றி மகிழ்வே. தாலாட்டும் தாய் நீ எல்லோ, கண்ணில் நீரோடு தேடும் பிள்ளை நான். எல்லாம் காத்திருந்தாய், உன்னை விட்டு சென்றாலும் நீயே கதியானாய். காத்திருந்தாய், உன்னை விட்டு சென்றாலும் நீயே கதியானாய். கால்கள் போகும் திசையெல்லாம் பாதை நீ தந்தாய். கால்கள் போகும் திசையெல்லாம் பாதை நீ தந்தாய். உன்னை சேரும் நாளெல்லாம் திருநாளே இறைவா. தாலாட்டும் தாய் நீ எல்லோ, கண்ணில் நீரோடு தேடும். தாலாட்டும் தாய் நீ எல்லோ, கண்ணில் நீரோடு தேடும் பிள்ளை நான். கருவிலிருந்தே என்னை சுமந்தாய், கருவிலி போல் என்னை இதுவரை காத்தாய். இறையே தனியே அனுதினம் இருளில் பாரம் சுமந்து வாடும் என்னை தாலாட்டும். கண்ணில் தாலாட்டும் தாய் நீ எல்லோ, கண்ணில் நீரோடு தேடும் பிள்ளை நான். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4,
இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை சொற்றொடர்கள் 20 முதல் 28 முடிய. பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ
அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தீவின் பாதுகாவலராக இருக்கிற புனித சந்தியாகப்பருக்கு கோலாகலமாக பெரும் திரளாக வந்து விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். திருவிழா என்பது இந்த கொண்டாட்டம் தான். நம்ம சந்தியாகப்பரை உயர்த்தி பிடித்திருக்கிறோம் என்பதனுடைய அடையாளமாக எல்லோரும் இன்னும் உறக்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சந்தியாகப்பரை நமக்கு பாதுகாவலராக தந்திருக்கிற இறைவனை போற்றி புகழுங்கள். இயேசுவே நன்றி. நிறைய பேர் எதுக்கு வந்திருக்கிறோம்னே தெரியல மக்களே. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் உட்கார்ந்த மணிக்கு இருக்கிறாங்க. எல்லாரும் என்னைய பாருங்க, நல்லா உறக்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நான் தெரியணும்னு தேவையில்ல, ஆண்டவர் நம் கண் முன்பாக தெரியணும். குதிரையிலே அமர்ந்து நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போர்களின் வல்லவராய் இருக்கிற தூய சந்தியாகப்பர் நம் கண் முன்னாடி தெரியணும். எல்லாரும் உறக்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அருள் வேணுங்கிறவங்களால் நல்லா உயர்த்தி சொல்லுங்க. நீங்க ஒன்று வேணாம், ஒரு திருவிழாக்கள் எல்லாம் சின்ன சின்ன திருவிழா கொண்டாடும் போது முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பொங்கல் கொடுப்பாங்க. பொங்கல் கொடுக்கும்போது அந்த கை எப்படி நீளணும், பொங்கல் வாங்குறதுக்கு எப்படி கை நீளும், கையில் முடுக்கோண்டு இந்த ஒரு சட்டி மாதிரி ஒரு சின்ன தொன்னையை கொடுப்பாங்க. அதை கையில் வச்சுக்கிட்டு தம்பி தம்பி தம்பின்னு இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா ஜென்மத்துக்கும் பொங்கலே கிடைக்காது. ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? கையை நீட்டியே தம்பி அப்படின்னா தானே கிடைக்கும். அதே மாதிரி இப்போ உறக்க ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்க போகிறோம். குடும்பத்திற்கான ஆசீர்வாதம், தீவுக்கான ஆசீர்வாதம், கடலில் செல்லுகிற அனைத்திற்கான பாதுகாப்பிற்கான ஆசீர்வாதம், நிறைய செல்வங்கள் மீன் வளங்கள் பெருகும்படியாக ஒரு ஆசீர்வாதம், நமக்கு எதிராக இழைக்கப்படுகிற எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலைக்கான ஒரு ஆசீர்வாதம் இப்பொழுது நாம் பெறப்போகிறோம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்பெயின் நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் போருக்கு போவதற்கு முன்பாக படை வீரர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூடி நின்று ஒரு முழக்கம் எழுப்புவார்களாம். போர்களில் வெல்வார் புனித சந்தியாகப்பர். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய போர் முழக்கம் அதுதான். எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், போர்களில் வெல்வார். கேட்கல, போர்களில் வெல்வார். இந்த பக்கத்தில் இருக்கவங்களை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல இருக்கிற தீமை எல்லாம் ஒழியணும். நம்ம ஏரியாவில் இருக்கிற அத்தனை தீமைகளை ஒழியணும். நாம் எதிர்கொண்டிருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடுகிற போராளிகளாய் நம்ம மாறணும். அந்த ஒரு சிந்தனையோடு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, போர்களில் வெல்வார் புனித சந்தியாகப்பர். இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் 1 2 3 சொல்லுவேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லிடணும். போர்களில் வெல்வார் புனித சந்தியாகப்பர். சத்தமாக சொல்லணும். ரெடி, 1 2 3. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லணும், வீரர்கள் போல சொல்லணும். ஆண் பெண் வீரர்கள், சின்ன பிள்ளையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே கை உயர்த்தி சொல்லணும். சத்தமாக சொல்லுங்க. இதில் துறவிகளும் பங்கெடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கரம் உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே,
ஒரு விவசாய இடத்துல ஒரு நாள் ஒரு கழுகு வந்து ஒரு முட்டை இட்டு வச்சுட்டு போயிடுச்சான். அந்த விவசாயி அந்த பக்கம் வந்தவர் அந்த முட்டையை எடுத்து கோழி முட்டை அடை வைப்பாங்கள்ல, அதோடு சேர்ந்து இந்த கழுகு முட்டையவும் அடை வச்சிட்டார். கோழி அடை காத்துச்சு. 21 நாளில் குஞ்சு பொரிச்சிடும். குஞ்சு பொரித்தது, கோழி குஞ்சும் பொரித்தது, கழுகு முட்டையும் பொரித்தது. கழுகு முட்டையிலிருந்து என்ன குஞ்சு வரும்? கழுகு குஞ்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சது. கோழி முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வந்துச்சு, கழுகு முட்டையிலிருந்து கழுகு குஞ்சு வந்துச்சு. அந்த தாய் கோழி எல்லா குஞ்சுகளையும் கூட்டிக் கொண்டே அப்படியே சுற்றி வந்துச்சு. சுற்றி வரும்போது அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் எற பொறக்க கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, குப்பையில் போய் நின்றுக்கிட்டு புழுதிக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு அந்த புழுதியை அப்படியே புரட்டும். கால்ட்டு படப்படன்னு புரட்டி அங்கே இருக்கிற எறும்பு புழு இதெல்லாம் திங்க கற்றுக் கொடுக்கும். அது புரட்டி விட்ட உடனே வருகின்ற புழுக்களை எல்லாம் உடனே அங்கே இருக்கிற அந்த குஞ்சுகளும் சேர்த்து திங்கும். கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த கோழி குஞ்சுகளே என்ன செய்யும்? புழுதியை புரட்ட ஆரம்பிக்கும். இது கோழி குஞ்சினுடைய வேலை. கழுகு குஞ்சும் சேர்ந்தே சுற்றி வந்துச்சா, சேர்ந்து சுற்றின கழுகு குஞ்சு கோழி குஞ்சு மாதிரியே அதுவும் புழுதியை புரட்டி கொத்தி கொத்தி திங்க ஆரம்பிச்சிச்சு. எதை? புழுவை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, புழுதியை புரட்டி புழுவை ஒருபோதும் கழுகு திங்காது. கழுகினுடைய குணம் புழுதியை புரட்டி புழுவை தின்பது அல்ல, வானத்திலே வட்டமிட்டு பறந்து கொண்டு இரையை சரியாக குறிவைத்து சல்லுன்னு வரும். வந்த உடனே என்ன செய்யும்? கப்புன்னு தூக்கிட்டு போயிடும். அவ்வளவுதான். ஏன்னா அது கழுகு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, கழுகினுடைய குணம் கழுகு குஞ்சுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? அது கோழி குஞ்சோட தெரியுது. அதுவும் புழுதியை புரட்டி கீழேயே பார்த்துக்கிட்டு தெரியுது. கொஞ்ச நாள் ஆச்சு. திடீர்னு மேலே ஒரு கழுகு வட்டமிட்டுச்சு. உடனே தாய் கோழி அவனு ஒரு சவுண்டு கொடுக்கும், அலறும். உடனே குஞ்சுகள் பூரா அலறி அடித்து ஓடி போய் தாயினுடைய ரெக்கைக்குள்ளே போய் ஒளிஞ்சிச்சு. கழுகு குஞ்சும் பயந்து போய் கோழி ரெக்கைக்குள்ள ஒளிந்தது. கோழி குஞ்சுக்கெல்லாம் கழுத்து சின்னதாக இருக்கும், கழுகு குஞ்சுக்கு கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். உள்ளக்க போன கழுகு குஞ்சு தலை மட்டும் வெளியில் நின்றுச்சு. நின்றுட்டு அது மேலே அப்படி பார்த்துச்சு. ரெக்கைக்குள்ளே இருந்துக்கிட்டு மேலே அப்படி பார்த்துச்சு. மேலே கழுகு வட்டம் விட்டு கொண்டிருந்தது. என்ன இருந்தாலும் ரத்தம்னு ஒன்று இருக்குல்ல, இது கழுகு ரத்தம். மேலே பார்த்தது தன்னை அறியாமல் ரெக்கையை அடிக்க தொடங்கியது. அடிச்சிச்சு. கொஞ்சம் பறந்து கீழே விழுந்துச்சான். திரும்பவும் அடிச்சுச்சான். திரும்ப கொஞ்சம் பறந்து விழுந்துச்சான். இப்படியே திரும்ப 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 ட்ரை பண்ணி ஒரு நாள் அந்த கழுகு குஞ்சு வானத்திலே வட்டமிட பழகியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மெல்லாம் யார் மக்களே? நம்மெல்லாம் யாரு? இல்லை நீங்கள் யாரு? என்ன சொல்லுங்களேன், நீங்கள் யாரு? நீங்கள் யோசிங்களேன், நம்ம யாருன்னே தெரியலையே மக்களே. நம்ம யாரு? இங்கே எல்லாரும் கூடி வந்திருக்கிறோமே, துய சந்தியாகப்பருக்கு விழா எடுத்து கொண்டாடுகிறோமே, எங்கள் திருவிழா, எங்கள் பாதுகாவலர் என்று சொல்லுகிறோமே, நம்ம யாரு? நம்ம யாரு? தெரியாமத்தான் வந்திருக்கிறீங்களா? நம்ம எல்லாருமே கிறிஸ்தவங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வாழ்றாங்கன்னு நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் மக்களே. கிறிஸ்தவன் புழுதியை புரட்டி புழுவை திங்க பிறந்தவன் அல்ல. வீரத்தோடு போராடி வாழ பிறந்தவன் என்று சுட்டிக்காட்டிய மாபெரும் புனிதர் நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு போராளிக்கு திருவிழா கொண்டாடுறோம், சும்மா கிடையாது. சும்மா சாதாரண மனுஷன் நினைச்சிடாதீங்க.
ஒரு போராளிக்கு திருவிழா. கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தல அணியில 12 பேர் கொண்ட அந்த அணியில முதல் மறைசாட்சியாக தன்னை ஒப்பு கொடுத்து ஏரோது அந்திப்பாசினுடைய கைகளிலே துன்பப்பட்டு துயரப்பட்டு அடிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிற போது கூட கிறிஸ்துவுக்காக நிற்பேன் என்று சொன்ன போராளியினுடைய திருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்மளால கையை கூட தூக்க முடியாது, ஏன்னா கை வலிக்கும் சில பேருக்கு. பிரைஸ் தி லார்ட். நம்ம என்னைக்கு இயேசுவுக்காக சாக போகிறோம், என்னைக்கு இயேசுவுக்காக குத்தப்பட போறோம், என்னைக்கு இயேசுவுக்காக உயிரை கொடுக்க போறோம், கையவே தூக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அந்த பக்கம்லாம் நல்லா தூக்குறாங்க கையை. பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் அறகுறையாவே தூக்குறாங்க, அப்படிலாம் தூக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வேன், கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வேன், எதையும் இழப்பேன். இதுதான் அவருடைய தாரக மந்திரம். முதல் மறைசாட்சியாக அப்போஸ்தலர்களுடைய அணியில இறந்தவர் இவர். அவருக்கு அப்படியெல்லாம் எப்படி துணிச்சல் வந்துச்சு? இவருக்கு எங்கிருந்து அந்த சாதாரணமாக நம்மள மாதிரி இருந்தவர் தானே. அவர் கடலுக்குள்ளே போவார், மீனை பிடிப்பார், வலைகளை அலசுவார், அதுகளை சரி பண்ணுவார், 4 பேரோட பேசி சிரிப்பார், குடும்பத்தில் உட்காந்து நல்லா சாப்பிடுவார், தூங்குவார். இப்படி இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷருக்கு கிறிஸ்துவுக்காக வாழணும், கிறிஸ்துவுக்காக சாகணும், வேத சாட்சியாக இருக்கணும். இந்த துணிச்சல்லாம் எப்படி வந்துச்சு? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அந்த எல்லாரும் எனக்கு பதில் சொல்லணும். இந்த நாய்க்குட்டி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? தலையாத ஆட்டணும் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்துருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். பார்த்தவங்க மட்டும் கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். ரைட். நாய்க்குட்டி பிறக்கும்போது என்னவா பிறக்குது? நாயாத்தான் பிறக்குது. வாழும்போது என்னவா வாழுது? நாயாத்தான் வாழுது. இது ஒரு கேள்வியா சாமி? சாகும்போது என்னவா சாகுது? நாயாத்தான் சாவுது. சரி மக்களே, நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும்போது யாரா பிறந்தோம்? மனுஷனாக பிறந்தோம். வாழும்போது எப்படி வாழ்கிறோம்? மனுஷனாக தான் வாழ்கிறோம். சாகும்போது எப்படி சாவுறோம்? மனுஷனாக தான் சாவுறோம். நாயா பிறந்து நாயா வாழ்ந்து நாயா செத்துருச்சு. நம்ம மனுஷனாக பிறந்து மனுஷனாக வாழ்ந்து மனுஷனாக செத்துட்டோம். 2 பேருக்கு என்ன மக்களே வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லையே. கொஞ்சமாவது ப்ரமோஷன் வேணாமா? ஐயா, ஒரு டீச்சரு முதல்ல ஸ்கூல்ல வேலைக்கு சேரும்போது கன்சாலிடேட்டட் பேல வேலைக்கு சேர்ந்து குறைஞ்ச சம்பளத்தில், அந்த நிர்வாகம் கொடுக்கிற சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்து அடுத்து பெர்மனன்ட் டீச்சர் ஆகி அடுத்து அதில் ஒரு ஹெச்எம் ஆகி எப்படி இருக்கு? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சமாவது ப்ரமோஷன் வேணாமா? இப்போ நீங்க எனக்கு சொல்லணும், நம்ம பிறக்கும்போது தெரிந்தோ தெரியாமலோ மனுஷனா பிறந்துட்டோம். பிரைஸ் தி லார்ட். வாழும்போது எப்படி வாழணும்? மனிதனாக பிறந்தவர்களே வாழும்போது எப்படி வாழணும்? நாங்க எப்படி வாழ்வோம் தெரியுமா? சொல்லுங்க. ஆனா நாவு கூசாம சொல்றீங்களே மக்களே, எப்படி மக்கள் இப்படிலாம் சொல்ல முடியும்? வாழும்போது புனிதர்களாய் நாங்கள் வாழ்வோம் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். உங்க பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, பிறக்கும் போது மனுஷனா பிறந்துட்டோம்யா, வாழும் போது புனிதராய் வாழணும். இப்ப அடுத்த கேள்வி, சாகும் போது எப்படி சாகணும்? மனுஷனா பிறந்தோம் ஃபாதர், புனிதனாய் வாழ்றோம் ஃபாதர். சாகும்போது ஃபாதர் ஒரு வேத சாட்சியா சாகணும்னு சொல்றாங்க. நல்லா உறக்க கைதட்டுங்க மக்களை. வேத சாட்சியா போயிடுவீங்களா? போயிடுவீங்களா? நீங்க வேத சாட்சியா மாறிடுவீங்களா? உங்களை தான் கேட்கிறேன், வாழ்ந்துருவீங்களா? உங்களை கேட்கிறேன், வாழ்ந்துருவீங்களா? உடனே தலையாட்டிட முடியாது. வேத சாட்சியம், வேத சாட்சியம் எப்படி வரும்? இந்த யாக்கோபுக்கு எப்படி வந்துச்சு? நம்மளாம் பார்க்கிறோம். யாக்கோபனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. இந்த சந்தியாகப்பருடைய வாழ்க்கைய தொடக்கத்துல இருந்து நம்மள மாதிரி சாதாரண மனுஷன், எல்லாத்துலயும் பின்வாங்குற மனுஷன், ஒரு பிரச்சனை வந்துட்டா அப்படியே ஒதுங்குவார். ஒரு நல்ல காரியம், தனக்குன்னு ஒரு ப்ரமோஷன் வருதுன்னா முன்னால வந்து நிற்பார். நம்மள மாதிரி தான். பெயர் புகழ் கிடைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனுஷர் கிறிஸ்துவுக்காக எப்படி மக்களை சாக துணிகிற அளவிற்கு முன்னேறி நிற்கிறார்.
நான் மீண்டும் ஒரு கேள்வி, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி உங்களை கேட்க போகிறேன். இங்கே நிறைய தாய்மார்கள்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், தகப்பன்மார்களும் இருக்கிறீர்கள், பதில் சொல்லலாம். எந்த பிள்ளை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றும் சொல்லுங்க? அம்மாவை அப்பாவை அழகுபடுத்தி பார்க்கணும், அவங்க அழகாக இருக்கணும், அவங்க சூப்பராக இருக்கணும்னு நினைக்கிற பிள்ளை கடைசி வரைக்கும் நம்மளோட நிற்க மாட்டான். எந்த பிள்ளை நிற்பான் தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற பிள்ளை இல்லை, எங்கள் அம்மா எனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிற பிள்ளை தான் கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றும். கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றும். உங்களை அழகுபடுத்தி பார்க்கிறான்றதுக்காக ஏமாந்துடாதீங்க. உங்களை உணர்ந்து பார்க்குற பிள்ளை தான் கஞ்சி ஊற்றும். கடவுள் காரியத்திலையும் அப்படித்தான். கோலாகலமாக திருவிழா கொண்டாடி விட்டோம், நாம் சந்தியாகப்பர் மேல் பக்தியாயிருக்கிறோம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாய் மாறிவிடுவோம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். இயேசுவோடு கடைசி வரைக்கும் நிற்கணும்னா, வேத சாட்சியா நாம நிற்கணும்னா, ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்று நினைக்காதீர்கள். நான் ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன் என்று நினைக்காதீர்கள். ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் நினைக்கணும். யாக்கோபு அப்படித்தான் வேத சாட்சியானார். கிறிஸ்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாக்கோபு என்ன நினைச்சார் தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நம்ம கை உயர்த்தினா இயேசு ஆண்டவர் புகழ் அடைஞ்சிருவாரோன்னு நிறைய பேர் கை உயர்த்தாம இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம கை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் சொன்னா நமக்கு தானே நல்லது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. எப்பயுமே இந்த இடத்துல எவ்வளவு ஆண்டவரை புகழ்றீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம் இந்த இடத்துல இருக்கும். நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள்ல சரிதானா, கேரளாவிலிருந்து கூட கிறிஸ்தவர்கள் தேடி வந்து வழிபடுகிற புனித தலமாக இந்த இடம் மாறும். அது எங்க இருக்குன்னா, நீங்க புகழ்றதுல இருக்கு. நீங்க உண்மையான மனசோட இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் புகழடைய செய்து புகழ்ந்து ஆண்டவரை புகழ்ந்து இந்த இடத்தை அருளால நிறைச்சு வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ வசதிகள் செய்து விட்டீர்கள், ரைட்டு. மிக பிரமாண்டமான ஆலயம் கட்டுகிறோம், ஓகே. இன்னைக்கு மிக பிரமாண்டமான மணி எழுப்பி இருக்கிறீர்கள், சந்தோஷம், எல்லாம் நடக்குது. ஆனா புகழ்ச்சிக்கு மட்டும் குறை இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை புகழ புகழ அந்த இடம் ஆசீர்வாதத்தின் இடம். ஆண்டவர் கொண்டு வருவார் தன் மக்களை. அடுத்த ஆண்டு பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு வான தூதர்களும் ஒத்திரிகை சில ஆன்மாக்களும் இங்கு வந்து திருவிழாவில் அமர்ந்திருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இறைவனின் வானவர் கூட்டம் வந்திருக்காங்க. இது நான் சும்மா சொல்லலை, நடக்குதா இல்லையான்னு பாருங்க, கண்டிப்பாக நடக்கும். அன்பார்ந்தவர்களே, வேத சாட்சிகளாய் மாறுகின்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக உயிரே கொடுத்தார். இதையெல்லாம் சிந்திக்க தெரியாதவர்களுக்கு வேத சாட்சிகளாய் மாறவே முடியாது. மக்களே, நம்மளாம் ரொம்ப அழகா திருவிழா கொண்டாடுறதுக்காண்டி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நான் உண்மையிலேயே வேத சாட்சி ஆக தயாராக இருக்கிறேன் என்ற பெண்கள் மட்டும் கை வைத்துங்க. நம்ம எல்லாரும் எல்லாத்துக்கும் ஈஸியாக கை தூக்கிறோம். ஆனால் இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில், நம்ம சந்தியாகப்பருடைய வாழ்க்கையில் அப்படியே கடந்து வர்ற பாதையில் பாருங்கள். அந்த கடற்கரையில் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு வலைகளை அலசிக்கிட்டு அப்பாவோட பேசிக்கிட்டு தம்பியோட கூட இருந்துக்கிட்டு இப்படி அழகாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆண்டவர் அந்த பக்கம் போகிறார். போன உடனே ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், என் பின்னே வா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்தியாகப்பர் என்ன செஞ்சார்? இதுதான் வேத சாட்சியம். சொல்லுங்கள், என்ன செஞ்சார்? உடனே வலைகளை விட்டு விட்டு உடனே ஓடினார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஆதாரமாக சில காரியங்கள் வைத்திருப்பீர்கள். பெண்களே, ஒரு சிலர் நீங்கள் கை வைத்திருப்பீர்கள், நான் வேத சாட்சியாய் மாறுகிறேன் என்று. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சாட்சியத்தை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு சாட்சியம் மட்டும். அந்த எல்லா பெண்களும் கை வைத்துங்க. இப்போ நம்ம சத்திய பிரமாணம் எடுக்க போகிறோம். கை வைத்துக்குங்க, இப்படி கை வச்சுக்கோங்க. ஆண்டவர் முன்னாடி இப்படி கையை உயர்த்திக்கங்க, நல்லா வைத்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்றும் தப்பாக சொல்ல போகிறதில்ல, ரைட் தானே? அன்பான இயேசுவே, சத்தமா, அன்பான இயேசுவே, இனிமேல் நான் புரணி பேச மாட்டேன்.
நெசமா நெசமா. இப்போ பாருங்க, ஆண்கள் புறம் கை உயர்த்திக்குங்க. வேத சாட்சிகள் கை உயர்த்திக்குங்க. ரைட். ஆண்டவரே சத்தமாக ஆண்டவரே, நமக்கு என்ன வேட்டு வச்சிருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தெரியுது எனக்கு. ஆண்டவரே, இனிமேல் நான் பாட்டிலை ஒரு சிலர் கையை இறக்கிட்டாங்க, வேணாம்டா அந்த பம்பு. பாட்டிலை கையால் தொடமாட்டேன், வாயால் அருந்த மாட்டேன். நெசமா அடுத்த ஆள் வாங்கி கொடுக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை சாமி, வாங்கி கொடுத்தா மட்டும் குடிச்சிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மக்களே, வேத சாட்சின்றது விடுறதுல இருக்கு. முதல்ல விட்டு நமக்கு ஆதாரம். சாமி அது இல்லாமல் இருக்க முடியாது. எதுக்கு சாமி குடிக்கிறேன் தெரியுமா? நான் கடலுக்குள்ளே போயிட்டு வர்றேன்னா சாமி, டயர்டாக இருக்கும். டயர்டு ஆன உடனே வந்த உடனே கப்புன்னு அடித்தோம்னா கொஞ்ச நேரம் அப்படி சாஞ்சா நல்ல தூக்கம், அப்படியே சொடக்கெடுத்தமான இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு சொடக்கெடுத்துரும், அவங்க எல்லாருக்கும் நடுக்கம் எடுக்குது மக்களே. இப்படியே குடிச்சு போயிடுவாரோன்னு பயமாக இருக்குது மக்களே. எல்லாம் நடுங்கி போய் கிடக்கு. விட்டு அதுதான் வேத சாட்சியம். வேற என்ன பெரிய வேத சாட்சியம் செய்ய போகிறீர்கள்? தலையை கொடுக்க போறீங்களா? இல்ல யாராவது ஒருத்தன் வந்து நம்மளை குத்தணும் அப்படின்னு வெயிட் பண்ண போறீங்களா? கிறிஸ்தவன் எல்லாரும் இனிமேல் இந்த போதையை நான் தொடமாட்டேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு முடிவெடுங்க. இந்த சந்தியாகப்பர் இன்னைக்கு குதிரையில இந்த இடத்துல சுத்தி வர்றாரா இல்லையான்னு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். புறணி இனிமேல் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இப்போ பூசை மட்டும் முடியட்டும், இப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து. அந்த சாமி நல்லா தான் பேசுதாரு, ஆனால் ரொம்ப நேரம் பேசுதாருப்பா. இதுக்கு பேர் தான் புறணி. பிரைஸ் தி லார்ட். நல்லா இருந்தவனை பூரா கெடுத்து விட்டுட்டு போயிடுறது மக்களே. திருவிழா கூட்டத்திலேயே ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு போயிடுறது மக்களே. ஏதாவது ஒன்றை கொண்டு வச்சுட்டு, ஆமாம் திருவிழா போன என்னத்தை சத்தமே கேட்கல அப்படின்னு ஒரு மூளைக்குள்ள உட்காந்துக்கிட்டு சத்தம் கேட்கலன்னா பிரைஸ் தி லார்ட். பாராட்ட மனசு இல்லாட்டா கூட அட்லீஸ்ட் குறை சொல்லாமையாவது இருங்க மக்களே. இதை விட்டுருங்க தயவு செய்து. இனிமேல் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம். நான் பெரியவனா நீ பெரியவனா வேண்டாம், விட்டுருங்க. ஓ வீடு பெருசா என் வீடு பெருசா விட்டுருங்க. நான் படித்தவனா நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா விட்டுருங்க. முதல்ல விடுங்க. யாக்கோபு வேத சாட்சியாய் அன்றே விட்டொழித்தார் மக்களே, விட்டொழித்தார். தன் வாழ்வின் ஆதாரமாக அவர் எதை கருதினாரோ, இயேசுவை விட பெரிய ஆதாரம் எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சார். அதுதான் வேத சாட்சியம். இன்னைக்கு நீங்க செய்யணும். என் வாழ்வின் எல்லாரும் சேர்ந்து கை உயர்த்தி ஆண்டவர் முன்னாடி சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்வின் ஆதாரம் என நான் பிடித்து கொண்டிருக்கிற உலகப்பற்றுகளை விட்டு விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு இயேசு வேணுமா காசு வேணுமா? என்ன மக்களே, காசு இருந்தால் தானே இயேசு வருவார்ன்றார் அவர். ஏதாவது அப்படி இருக்கு எனக்கு கேட்கல. அதனால தான் காசு வேணுமா இயேசு வேணுமா? ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். காசு வேணுமா இயேசு வேணுமா? இயேசு வேணுன்றவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்மளை மாதிரி தில்லாலங்கடி மக்கள் உலகத்திலே கிடையாது மக்களே. இடத்துக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்கிறீங்களே. இப்போ உட்கார்ந்துருக்கிற இடம் பூசை, சரிதானா? அதனால் இப்போ யார் வேணும்? இயேசு. வீட்டுக்கு போனோடனே இப்போ யார் வேணும்? காசு. இடத்துக்கு ஏற்ற மாதிரியே பேசுவோம் மக்களே. நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி இரட்டை நாக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இயேசுவுக்காக எதையும் இழப்பேன் சொல்லுங்க. இயேசுவுக்காக எதையும் இழப்பேன். ஆனால் எதற்காகவும் இயேசுவை இழக்க மாட்டேன். இந்த சூளுரை மனசுக்குள்ள நமக்கு வரணும். ஆண்டவர் தருவார் எல்லாத்தையும். நம்பிக்கையுள்ளவனுக்கு எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். உழைச்சிக்கிட்டே இருங்க மக்களே. உரிய காலத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் தருவார். ஆனால் ஆண்டவரை இழந்துவிட்டு தேடி சேர்க்கிற செல்வங்கள் எல்லாம் ஒருபோதும் நிலைக்காது. இதை உணர்ந்தவர் யாக்கோபு, நம்முடைய சந்தியாகப்பர். அதனால தான் வேத சாட்சி ஆகிற அளவிற்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். அடுத்து இவர் சாதாரண ஆள் இல்லை. அம்மாவை ரெக்கமெண்டேஷனுக்கு கூட்டிட்டு போய்
என்ன அவருடைய வலப்பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நிறைய பேருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த நாட்டகத்திலே நான் இடம்பெற்றிருக்கிறேன், பிரைஸ் தி லார்ட். அதுதான் மக்களை வேத சாட்சியம். ஆண்டவருக்காக வாழுங்க, ஆண்டவருடைய பேரை சொல்லி வாழுங்க. யாருக்காகவும் யாரும் நம்மளை புகழணும்னு வாழாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு புகழ்ச்சியை தானாய் தருவார். எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்து எங்கோ மரித்த யாகப்பரை இன்றைக்கு இவ்வளவு ஜோடனை போட்டு 2000 ஆண்டுகளுக்கு அடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோமே யாருடைய புத்தகத்தில் இடம்பெற்றதால்? மனுஷன் புத்தகத்தில் இடம்பெற்றதுனாலயா? இல்ல, கிறிஸ்துவினுடைய அழியாவரம் பெற்ற நம்முடைய இறை வார்த்தையிலே பங்கேற்றதால் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் நம்முடைய யாகப்பர். நாமும் அந்த இறைவனுடைய புத்தகத்தில் இடம்பெற வேண்டும். அதுதான் நம்ம லட்சியமாக இருக்கணும். அதுதான் வேத சாட்சியம். இதையெல்லாம் கடந்து அந்த திருத்தூதர் பணியில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த யாக்கோபு எப்பயுமே ஒரு லைட்டாக ஒரு சார்பாகவே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒரு சார்பாகவே இருப்பார். எப்படின்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்சது யூதர்களை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யூதர்கள் தான் உலகத்திலே நல்லவங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த காலத்தில் யூதர்கள்னா நல்லவங்க. ஏன்னா நம்ம சாதிக்காரன், மற்ற சாதிக்காரன் நல்லவன் இல்லை. இது யாக்கோபுக்கு சிந்தனை உண்டு. யூதர்கள் தான் மீட்பு பெறுவார்கள், அவர்களுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும் என்று நினைத்த மனுஷன் தான். அவர் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுவார். சின்ன யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தார், சின்ன யாப்பர், அவரும் அதை சொல்லுவார். எனவே தான் இந்த யாகப்பர் அந்த இடத்திலிருந்து யூதர்களுக்கே போதித்துக் கொண்டிருக்கிறார். யூத சமூகம் எங்கு இருக்கிறதோ அவர்களை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் பவுல்னு ஒருத்தர் இருந்தார், அவர் போய் புறவினத்து மக்களுக்கும் போதிக்கிறார். பேதுருவுக்கு எந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரில, ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் இந்த யாக்கோபு கிறிஸ்து என்ற பெயர் வந்தவுடனே இந்த உலகத்தின் அத்தனை மக்களுக்காகவும், நம்மெல்லாம் யூதர்கள் அல்ல, புறவினத்தார்கள், ஆனால் கிறிஸ்துவின் பெயரை சொல்லி எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு பாதுகாவலராக அந்த யாகப்பர் நிற்கிறார். அவர் எப்படி ஆனார்? எல்லாருக்காகவும் கிறிஸ்துவின் பெயரை சொல்லி தன்னை வேத சாட்சியாக ஒப்புக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதரை விழா கொண்டாடி மகிழ்கிற என் அன்பு சகோதரமே, நம்ம எல்லாரும் பிரிவினைகளை களைந்து ஒரு புனித வேத சாட்சிகளாய் மாற வேண்டும். நாங்கள் மாறுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எங்களிடையே வேறுபாடு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள். இப்படி வாழத் தொடங்கினா நம்ம எதுலையும் நிலைச்சு நின்று சாதிக்க முடியும். போறீங்க கடலுக்குள்ளே போகும்போது, நாம் தவித்து நிற்கும்போது நமக்கு தண்ணீர் கொடுப்பவர்கள் கூட யாரென்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தண்ணீர் கூட நம்மை வாழ வைக்கும். பிரைஸ் தி லார்ட். எங்கேயாவது தவறி விழுகிற போது ஒருவர் தூக்கி விடுவார். அந்த தூக்கி விடுகிறவர் யாரென்றெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் நம்மை காப்புகிறவராக அவர் இருப்பார். எனவே எந்த இடத்திலும் யாரையும் வேறுபாடு காட்டாதீர்கள். ஆண் பெண் என்ற வேறுபாடு வேணாம், ஏற்றத்தாழ்வு வேணாம். வீட்டில் எல்லாரையும் மதிங்க. பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவியை மதிங்க, மனைவி கணவனை மதிங்க, பிள்ளைகள் பெற்றோரை மதிங்க, பெற்றோர் பிள்ளைகளை மதிங்க. வேத சாட்சிகள் நம்ம தான். ரத்தம் சிந்த வேண்டாம், உங்கள் விருப்பத்தை சற்று விட்டு கொடுங்கள், வேத சாட்சிகளாய் மாறலாம். இந்த புனித வாழ்வுக்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த திரளான கூட்டம், இவ்வளவு பேரும் சேர்ந்து மொத்தமாக வேத சாட்சிகளாய் ஆண்டவர் முன்னாடி வந்து நின்னீங்கன்னா, அப்போது இன்றைக்கு இந்த முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டது போல ஒரு வாக்கியம் வரும். இவர்களெல்லாம் யார் என்று தெரிகிறதா? இவர்களெல்லாம் யாரு? இவர்களெல்லாம் யார் என்று ஒரு வானதூதர் கேட்கிறார். ஐயா, உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு யோவான் சொல்றார். அப்போ அந்த வானதூதர் என்ன சொல்றார் தெரியுமா? இந்த வெண்ணாடை அணிந்திருக்கிற இவர்களெல்லாம் தங்களுடைய ஆடைகளை, அழுக்கடைந்த ஆடைகளை இயேசுவின் இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் பெயரை சொல்லி வாழ வேண்டும். அந்த புனித வாழ்வுக்கு வாங்க, கிறிஸ்துவோடு இணைந்து நிற்போம், கிறிஸ்துவோடு கரம் சேர்ப்போம், வேத சாட்சிகளாய் மாறுவோம்.
இந்த புனித வாழ்வு நமக்குள்ளே சிறக்க வேண்டும். பிறக்கும்போது மனுஷனாக பிறந்துட்டோம், வாழும்போது சொல்லுங்க புனிதராக வாழணும். சாகும்போது வேத சாட்சியா சாகணும். அப்படிப்பட்ட ஒரு புனிதத்தில் சந்தியாகப்பரை நாம் சந்திக்கிற அளவிற்கு நாம் பெருமைக்குரியவர்களாக மாறணும்னு நம்ம எல்லோரும் இணைந்து நிற்போம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. கனிவுமிகு கட்டளைகள் வழியாக கற்றுத்தரும் இறைவா, படைத்தவராகிய நீர் மேலான படைப்பாகிய எம்மிடம் எதிர்பார்ப்பவை எவை என்பதை ஏற்ற முறையில் எமக்கு கற்பிக்க உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவிகள் அனைவரும் உமது ஆவியாரின் தூண்டுதல் பெற்று அழியா செல்வமான இயேசுவில் தங்கள் ஆன்மாவை உருமாற்றி நாங்கள் செல்ல வேண்டிய பாதைகளை எங்களுக்கு கற்பித்து ஆற்றல் தரும் இறை வார்த்தைக்கு உயிர் கொடுத்திடும் உன்னத கருவிகளாய் தங்களை மாற்றிட வேண்டி தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நன்மைகளை நாடித் தொடர ஆற்றல் வழங்கும் இறைவா, எம் தாயகத்தை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுள்ள தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசியல் சாயம் பூசப்படா வண்ணம் நடந்து கொள்ளவும், மக்களை பாதிக்கும் தீமைகளை அகற்றுவதில் அரசு அதிகாரிகள் எச்சரிக்கையாய் செயல்படவும், ஊழல், லஞ்சம், வன்முறை இவற்றில் மக்களை அடிமைப்படுத்தாமல் வறுமை என்ற கொடிய சங்கிலியை அறுத்தறிந்திட அருள் புரிய வேண்டுமென்று தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. பாவங்கள் போக்கிடும் பரிசுத்தரே இறைவா, எங்கள் தீவு பங்கு தளத்தில் வாழும் மக்களை உமது கரம் தருகின்றோம். எமது தீச்செயல்களை மாற்றி பிறருக்கு நன்மை செய்து வாழவும், கடன் வாங்காமல் எங்கள் கரம் ஆசீர்வதிக்கப்படவும், முதியோர்கள் மறக்கப்படாமல் கவனிக்கப்படவும், இளையோர்கள் வாழ்வு சீர்படவும், சிறார்களுக்கு சீரிய ஞானம் தந்து ஆசீர்வதிக்கப்படவும், சாலைகளில் பயணம் செய்வோர் பாதுகாப்புடன் இருந்திடவும், தொலைபேசிகள் அலைபேசிகளுக்கு அடிமையாகி விடாமல் உம்முடன் என்றும் இணைந்திருக்கும் கொடிகளாக படர்ந்து கனி தர வேண்டுமென்று தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. வழியும் உண்மையும் நானே என்ற இறைவா, எமது இயற்கை வளங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். கடும் காற்றினால் தொழிலுக்கு செல்ல முடியாமல் இருக்கும் நிலைகளை நீர் மாற்றிடவும், இலங்கை கடற்படையின் சிறைப்பிடிப்பிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்றிடவும், ஒற்றுமையாய் தொழில் செய்வதற்கான முன்னேற்ற பாதைகளை தலைவர்கள் வகுத்திடவும்,
வேலை நிறுத்தங்கள் எங்கள் தொழிலில் ஏற்படா வண்ணம் எங்கள் வாழ்வு செழித்திடவும், இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட எம் மீனவ சொந்தங்களும் படகுகளும் விரைவில் தாயகம் திரும்பிட வேண்டி தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நோய் நீக்கும் மருத்துவரே இறைவா, எம் தீவு பகுதியில் பரவி வரும் காய்ச்சலை உமது அருட்கரம் தருகின்றோம். நோயினால் பாதிக்கப்பட்டோர் விரைவில் எழுந்து நடக்கவும், தளர்ந்து போன முழங்கால்களை நீரே திடப்படுத்தவும், புற்றுநோயினால் அவதிப்படுவோரை நீரே உமது வல்லமையால் சுகம் பெற்றிடவும், மனநோயினாலும் உடல் நோயினாலும் அவதிப்படுவோரை நீரே தொட்டு சுகம் கொடுத்திடவும், குழந்தை இல்லாமல் ஏங்கும் தம்பதியருக்கு ஏற்ற காலத்தில் குழந்தை செல்வம் கொடுத்து ஆசீர்வதித்திடவும், நீரே எம்மோடு என்றும் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து வாழ்ந்திட வர வேண்டுமென்று தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்று மொழிந்த இறைவா, எமது தீவின் பாதுகாவலர் தூய சந்தியாகப்பரின் ஆலய பணிகள் விரைவில் நடந்திடவும், அதற்கான பொருள் உதவிகள் பண உதவிகள் கொடுத்திடும் உள்ளங்களை இறைவன் தட்டி எழுப்பிடவும், ஒற்றுமை உணர்வு ஓங்கி புனிதரின் வழியாய் இறைவன் அனைத்து வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றிடவும், இந்த கோவிலை உமது மாட்சியாலும் உமது அருளியாலும் நிரப்பிட வரம் வேண்டும் என்று தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நாம் கேட்பது அனைத்தையும் ஆண்டவர் தருவார். இந்த நம்பிக்கை நமக்கு உண்டு. கரம் குப்பி தலை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மீது கொண்ட ஆழமான நம்பிக்கையில் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஏற்று உரிய காலத்தில் நீர் விரும்புகிறபடி எங்களுக்கு அருளி, இன்னும் எங்களுக்கு எவையெல்லாம் தேவை என்று நீர் விரும்புகிறீரோ அவற்றையும் எங்களுக்கு தந்து, இந்த வாழ்வில் மட்டுமல்ல மறுபுலக வாழ்விற்கும் தேவையான செல்வங்களை நாங்கள் சேர்க்க தேவையான ஆசிரை தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தவரே, உயிரோடு உள்ள
கனிவிரக்கம் கொண்டவரே கனிவிரக்கம் கொண்டவரே மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் மணக்கும் வார்த்தையாகும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டேன் ஏற்றிடுவீர் என்னவரே உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவர் உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய் அன்புருவே காணிக்கையாய் தீயவரை ஏற்றிடுவாய் உமதுடலாய் மாற்றிடுவாய் உமதுடலாய் மாற்றிடுவாய் அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய் அடியவரை ஏற்றிடுவாய் உமதுடலாய் மாற்றிடுவாய் அனுதின உணவாகும் கோதுமை மணி போல அனுதின உணவாகும் கோதுமை மணி போல மாற்றிடுவே என்னையுமே என்னவரே உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே கனிவிரக்கம் கொண்டவரே மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவர் கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் வணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டேன் ஏற்றிடுவேன் என்னவரே உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபுவின் திருவிழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம்முடைய புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து, வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன், தூயவரே உலகை ஆளுகின்ற ஆண்டவரே, தூயவரே நம் இறைவன், தூயவரே உலகை ஆளுகின்ற ஆண்டவரே. வானமும் பூமியும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை முது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிய புனித சந்தியாகப்பர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கின்ற இந்த தூய திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இந்த உலகில் பயணம் செய்யும் உடைய திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை அருள்மிகு பிரான்சிஸ், எங்களது சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், குறிப்பாக இன்றைய விழா திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அருள்பணியாளர்கள், துறவியர்கள், அருள் சகோதரிகள், உமக்கு சொந்தமான இறைமக்கள் ஆகிய அனைவரையும் இந்த புனித நாளிலே நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம்முடைய திருமணால் நிற்கிற இந்த குடும்பத்தின், குறிப்பாக இந்த விழாவில் புனிதரை நோக்கி எழுப்புகிற வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்வீராக. சற்று நேரம் கண்களை மூடி தொடர்ந்து நீங்கள் இந்த நவநாளிலே பங்கேற்று இந்த நாளில் திருவிழாவை சந்தியாப்பருக்கு நாம் அர்ப்பணித்து மகிழ்கின்ற வேளையிலே எந்த வேண்டுதலுக்காக நீங்கள் தொடர்ந்து வந்தீர்களோ, அல்லது இந்த நாளில் இந்த திருவிழாவிலே எந்த வேண்டுதலை நீங்கள் முன்வைத்து சிறப்பாக ஜெபிக்கணும் என்று சொல்லி சந்தியாப்படி உதவி வேண்டிக்கிறீர்களோ, ஒப்புக்கொடுங்கள், மன்றாடுங்கள். அடுத்த ஆண்டிலே நான் இந்த பீடத்தில் சாட்சியாக நிற்பேன் என்று சொல்லி ஜெபியுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆழமான அந்த வேண்டுதல்களை அர்ப்பணியுங்கள். இப்படி சந்தியாப்பர் நிறைவேற்றி கொடுப்பார். உம்மோடு, உங்களோடு, எங்களோடு, எல்லோரோடும் தோள் கொடுப்பார். எனவே இந்த நாளில் ஒப்புக்கொடுங்கள். ஒவ்வொரு தியாகமும் இயேசுவுக்காக, இந்த சமூக நலனுக்காக, குடும்ப நலனுக்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகங்களும் ஆஸ்வதிக்கப்படுகின்றன. அது நலமாய் உங்களுடைய வாழ்விற்கு அது ஆஸ்வாதமாய் மாறப்போகிறது. ஒப்புக்கொடுங்கள், வேண்டுங்கள், ஜெபியுங்கள், மன்றாடுங்கள். ஆண்டவர் நாளிலே நம் ஒருவரையும் ஆஸ்வதிக்கிறார். உன் மனது விரும்புவதை ஆண்டவர் உனக்கு செய்திருவாராக. உன் திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. தூயகத்திலிருந்து ஆண்டவர் உமக்கு உதவிகளை அனுப்புவாராக என்று சொல்லி திருப்பாடல் 20 நாம் வாசிப்பதைப் போல இந்த நாளிலே இந்த இடத்திலிருந்து புனித சந்தியாகப்பர் இறைவனிடமிருந்து உதவிகளை பெற்று
நீங்கள் எதை குறித்து இந்த நாளிலே மன்றாடுகிறீர்களோ அவைகளை நிறைவேற்றிட போதுமான அருளையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கிறார். ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் நாளிலே ஆஸ்வதிப்பாராக. முதல் வரிகளை மட்டும் பாடி நாம் ஜெபிப்போம். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, நடக்கும் போதும் படுக்கும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, போகும் போதும் வரும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, நடக்கும் போதும் படுக்கும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதி எல்லோரும் 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 ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, பிள்ளைகளாகிய நாங்கள் வேளையிலே இந்த பலிபீடத்தில் அர்ப்பணித்து மன்றாடுகிற வேண்டுதல்களை நீரே நிறைவேற்றிக் கொள்ளும். ஆமென். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆண்டவரே, ஆஸ்வதிப்பவரே, எங்களை நலமாக்குபவரே, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரே குடும்பமாக இந்த நாளில் இணைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும், இப்படி சந்தியாகப்பருக்கு நாங்கள் வாழ்த்துள் எழுப்பவும் நாங்கள் கூடி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நீரே உம்முடைய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கும், நாங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை நீ கண்ணோக்கும். கடல் தொழில் ரீதியாக, இலங்கை கடற்படையின் ரீதியாக நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், வறுமைகள், ஏழ்மைகள் எல்லாவற்றையும் நீரே ஏறெடுப்பீராக. தீமைகளினாலும் தீய சக்திகளினாலும் அறியாமை என்ற இருள்களினாலும் குடி நோய்களினாலும் போதை பழக்க வழக்கங்களினாலும் வீழ்ந்து போய் கிடக்கக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார், ஆஸ்வதியும் நலமாக்கும். ஆண்டவரின் கண்முன் வைத்துள்ளேன், அவரின் வலப்பக்கத்தில் உள்ளார். எனவே நான் ஒரு பொழுதும் அசைவுறேன் என்று சொல்லி நீர் காட்டும் பாதையிலே பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவோமாக. உமது பெயரால் நாங்கள் வெற்றி கொடி நாட்டுவோமாக. எங்களுடைய பாதுகாவலுடைய சந்தியாகப்பர் எவ்வாறு உமது பெயரால் வெற்றி கொடி நாட்டி இந்த மன்னக வாழ்வை அலங்கரித்தாரோ அதே போல நாங்களும் உமது பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. இதனாலே இந்த திருவிழா திருப்பள்ளி கருத்துக்களை வழங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி பார். அப்படி வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொள்ளும், ஆஸ்வதியும். ஆண்டவரே, இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராக வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உடைய சந்தியாகப்பர் பக்தியிலே வாழ்ந்து வளர்ந்து உயர்ந்து ஆண்டவரே தங்களுடைய வழித்தோன்றல்களுக்கு நம்பிக்கையினை விதைத்த ஒவ்வொரு முன்னோர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். உமது ஆட்சியில் கனிவுடன் ஒவ்வொருவரையும் அவர்களை நீ ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இடைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இயற்கையினுடைய உபாதைகள் நம்முடைய அமைதியை சிதைத்திருக்கும். காற்று அதிகம், எனவே தொழில் இல்லை. அப்படியே தொழிலுக்கு போகிற போது எதிர்படுகிற எத்தனையோ விதமான இன்னல்கள், போராட்டங்கள், மனதில் ஏற்படுகிற நடுக்கங்கள், நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற அந்த சமூகத்தினுடைய கொடுமைகள், சமூக தீமைகள், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய அமைதியை சிதைத்திருக்கும். குடும்பத்தின் அமைதியை சிதைத்திருக்கும். நம்முடைய சமூகத்தினுடைய அமைதியை சிதைத்திருக்கும். எல்லாத்தையும் இந்த திருப்பலியில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்து நமக்கு உயிரோட்டமுள்ள அமைதியை தருகிறார். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்குப்பி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு அமைதியை தாரும். உயிர் தாண்டவர் உங்களுக்கு தானே, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகிறார். நம்மையும் வாழ்த்துகிறார். இதோ இந்த பீடத்தில் எழுந்தருளி வந்திருக்கிற இந்த திவ்ய நற்கருணைநாதர் நம் உள்ளத்திலே எழுந்து வந்து உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லப் போகிறார். மனதுக்குள்ள நீங்க வேண்ட வேண்டிய ஒரே ஜெபம், நான் அமைதி பெற வேண்டும், என் உள்ளம் அமைதி பெற வேண்டும், என் குடும்பம் அமைதி பெற வேண்டும். கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற இந்த உண்மையான சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு திருவிழா வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளுமே திருவிடலும் ரத்தும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னை போல பிறருக்காக வாழ நம்மையே வழங்க அழைக்கின்ற இறைவன். இந்த மனுக்குலத்திற்காக தன்னையே விட்டு கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு. நாமும் எல்லாவற்றையும் நம் சுயநலன்களை எல்லாம் விட்டுவிட்டு இவருடைய பெயரால் பிறருக்காக வாழ அழைப்பு விடுத்திருக்கிறார். பிறர் அன்பை போற்றி இறை அன்பை வளர்க்கும் இந்த அன்பின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. பலியாக வந்த தெய்வம் உறவாடும் நேரமீது, தன்னை பலியாக தந்த தெய்வம் வாழ்விலே உறவாடும் நேரமிது. பலியாக வந்த தெய்வம் உறவாடும் நேரமீது, பலியாக தந்த தெய்வம் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. வா 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 என் நிறைவா, என்றும் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, என்றும் நீங்காத நினைவாக வா. தேடும் களமாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாய்கிறேன், மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால்
என்னை இழக்காது, எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது, மனம் கண்ணில் உனில் கண்டினா. என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய, நான் உனக்காக உருவானேன், வா நீ வா. வா 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 என் இறைவா, என்றும் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, என்றும் நீங்காத நினைவாக வா. மகனாக நானும் இங்கே மன்னித்து மனம் மாற்றவா. திசை மாறி போகின்ற ஆடாயினேன், இடைமறித்து என்னை மீட்கவா. நீரின்றி வறண்ட நிலமாக, சுவாசமின்றி தவிக்கும் உயிராக, நீரின்றி வறண்ட நிலமாக, சுவாசமின்றி தவிக்கும் உயிராக, உனக்காக தவிக்கின்றேனா. என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய, நான் உனக்காக உருவானேன், வா நீ வா. வா 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 என் இறைவா, என்றும் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, என்றும் நீங்காத நினைவாக வா. வழியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிலே, தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிலே. வா 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 என் இறைவா, என்றும் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, என்றும் நீங்காத நினைவாக வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித சந்தியாகப்பரின் திருவிழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பார்ந்தவர்களே, புனிதருடைய அருளிக்கத்தின் வழியாக உங்களுக்கு ஆசீர் வழங்கப்பட இருக்கிறது. எனவே எல்லாரும் முழந்தால் படியிட்டுக் கொள்வோம். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த திருவிழாவில் தொடங்கி ஒரே ஒரு காரியம் அடுத்த திருவிழாவுக்குள்ளே எனக்கு நடந்தாகணும் அப்படின்னு கண்ணை மூடி வேண்டிக்கங்க. ஒரே ஒரு காரியம், ரொம்ப முக்கியமாக. என்ன காரியம்னு? வீடு கட்டுறதா இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், கல்யாணம் முடிக்கிறதா இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், எதுனாலும் சரி. பெரிய காரியத்தை துணிச்சலோடு கேளுங்கள். ஒரே ஒரு காரியம், கண்களை மூடி எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டுருங்க. இந்த அருளிக்கும் உங்கள் மீது ஆசீர்வதிக்கப்படுகிற போது அடுத்த வருடம் இந்த இடத்துல நன்றியோடு வந்து நிற்பீர்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கும். எனவே மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க ஒரே ஒரு காரியத்தை.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.